வணக்கம் மக்களை, வெல்கம் டு எஃப்டிஎஃப்எஸ் வித் மோஹி. ஸோ இன்றைக்கி நாம் ஒரு தமிழ் ரோம்கம் ட்ராமா மூவி ரிலீஸ் ஆகிருக்க ஆண் பாவம் பொல்லாதது படத்தினுடைய விமர்சனம் தான் பார்க்க வரோம். ஆக்சுவலி இந்த படத்துக்கு ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது, ஏன்னா இந்த ட்ரெய்லர் கட் ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் ரியோ ராஜ் மாளவிகாவோட காம்பினேஷனில் வர ரெண்டாவது படம், அவங்களோட காம்பினேஷன் கெமிஸ்ட்ரி நல்லா ஃபஸ்ட் படத்தில் ஒர்க் அவுட் அதனாலேயே இந்த படத்தை பார்க்க தோன்றதுக்கான ஒரு காரணமாக இருந்தது. ஸோ சொல்கிற அளவுக்கு இந்த படம் வந்திருக்கா இல்லை எந்த மாதிரியான ஒர்க் அவுட் ஆகிருக்குன்றதை நம்ம டீட்டெயிலாக இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ஸோ ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ ஆனது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வாங்க நாம ரிவ்யூக்கு போகலாம். ஆண் பாவம் பொல்லாதது படத்தை இயக்கியிருக்காரு கலையரசன் தங்கவேல் அவர்கள். ஸோ இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓப்பனிங்லேயே வந்து எண்டு கார்டு போட்டுறாங்க. அதாவது ரியோ ராஜ் மற்றும் மாளவிகா வந்து பார்த்திங்கன்னா டைவர்ஸ் வாங்குறதுக்காக கோர்ட்டுக்கு வராங்க. அந்த இடத்துல ஷீலா மற்றும் ஆர்ஜே விக்னேஷ்காந்த் வந்து ரெண்டு பேருக்கும் வக்கீலாக இருக்காங்க. ஆக்சுவலி அவங்களே வந்து டைவர்ஸான ஒரு கப்புள் வக்கீல்கள். ஸோ அவங்களுக்கு வந்து ஈகோ கிளாஸ் ஆல்ரெடி இருக்குது. இது தாண்டி இவங்க ரெண்டு பேருக்கும் ஆல்ரெடி ஈகோ கிளாஸ் இருக்குது. ஸோ இந்த கேஸை எப்படி முடிச்சு வச்சாங்க, ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்ற கதையை நோக்கி தான் இந்த படமானது நகருது. ஸோ இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலாக அந்த படம் ரொம்பவே சவுண்ட் குட்டாக இருந்தது. எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா சினிமாட்டோகிராஃபி அண்ட் எடிட்டிங் இந்த படத்துக்கு ஒரு கலர்ஃபுல்லான ஒரு அவுட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். சித்துக்குமாரோட பின்னணி இசையாக இருக்கட்டும், பாடல்களாக இருக்கட்டும், அப்புறம் அந்த அத்தான் வர சில சீன்ஸாக இருக்கட்டும், அதேமாதிரி மணமகனை சாங், இதுமாதிரி ஃபீல் குட்டான சில சாங்ஸும் இந்த படத்தில் பிளேஸ்மெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. அது நல்லாவே படத்துடைய பிளெண்டாகி ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். பர்ஃபார்மன்ஸ் வைஸாக ரியோ ராஜ் அண்ட் மாளவிகா எங்களோட கெமிஸ்ட்ரி ஆக்சுவலி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதாவது ஈகோ கிளாஸ்லையும் கூட எங்களோட கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ரெண்டு பேருமே போட்டு நல்லா நடிச்சிருக்காங்க. அண்ட் இவங்களுடைய பெஸ்ட்டஸ்ட்டு இந்த படம் மூலயமா அவுட் கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இவங்க ரெண்டு பேர் சைட்லேருந்து நல்லாவே அதை இறக்கியிருக்காங்க. அது படம் பார்க்கும்போது தெரியும். முக்கியமாக இவங்க ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் ஒரு சில இடத்துல உச்சக்கட்ட நிலை அடையும். அதுவும் ரியோ ராஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஒரு ஃபீல் பண்ணுவார். அது சீன் சொல்ல முடியாது. தன்னுடைய மனசை மாற்றிக்கிட்டு ஒரு இடத்துல மாறணும். அந்த இடத்துல பண்ணுற அவருடைய ரியாக்ஷன்ஸாக இருக்கட்டும். அதுமாதிரி மாளவிகா வந்து பெண்ணியம் பேசுகிற அப்படின்ற பேரில் அவங்க பண்ணுற சில அல்சாட்டியங்கள், சில சேஷ்டைகள், அதுவும் சரி க்யூட்டாக வந்தது, பார்க்குறதுக்கும் நல்லா இருந்தது. அண்ட் அவங்களும் ஒரு சில நேரத்தில் அவங்களுடைய சில பிரச்சனைகளை நினச்சி பார்க்குற அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும், அவங்களோட நடிப்பு நல்லா இருந்தது. அண்ட் இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஆர்ஜே விக்னேஷ் பண்ண படங்களில் இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் படம்னு சொல்லலாம். அவர் பண்ணதில் எனக்கு தெரிஞ்சு இதுதான் பெஸ்ட்டு படம். ஏன்னா இதில் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக அவருக்கு நிறையாவே இன்புட் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா படம் ஃபுல்லாக சூப்பராகவே ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஷீலாவும் சரி, ஷீலா நடிச்சிருந்தாவே ஏதோ ஒரு படத்தில் ஒன்று இருக்குன்ற மாதிரி தான். ஸோ ஷீலாவோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே பேசக்கூடிய வகையில் இருந்தது. அவங்களும் சரி இந்த ஈகோ அப்படின்ற விஷயத்த சும்மாவே போட்டு நடிச்சிருக்காங்க சொல்லணும். அண்ட் இதை தாண்டி வந்து ஜான்சன் வந்து நடிச்சிருக்காரு, லப்பர்பந்த் அவரும் வந்து ஃப்ரெண்டாக வராரு. அவரோட பர்ஃபார்மன்ஸ் சரி ஜூனியராக வராரு, அவரும் ரொம்பவே சூப்பராகவே பண்ணியிருந்தாரு தான் சொல்லி ஆகணும். அண்ட் மற்ற சக நடிகர்கள், சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் எல்லாமே அவங்களோட அவுட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ படத்தினுடைய இந்த ஸ்க்ரீன் பிளே ஆனது ரொம்ப ரேசியாக இருந்தது. முக்கியமாக படம் போகிற வேகமே தெரில. ஃபீல் குட் அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா எமோஷனலாகவும் படம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ எமோஷனலாக அந்த படத்தை உட்கார வைக்கிறதுக்கான ஒரு மெயின் அங்கமாக மாறுது. அந்த எமோஷனல் ஒரு வேளை ஒர்க் அவுட் ஆகலாம் இந்த படம் பார்க்கவே முடியாது. ஏன்னா படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயத்தில் இம்பேலன்ஸ் ஆக போகிறதுக்கான சான்ஸும் இந்த படத்துக்கான விஷயங்கள் இருக்குது. பட் அதை வந்து கரெக்டாக இந்த படத்தினுடைய விஷயத்தை ஃபைனலைஸ் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஏன்னா படம் வந்து ஆண் பாவம் பொல்லாதுன்ற பட்சத்தில் ஃபெமினிசம்லாம் எகிரி குதிச்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரி சில சீன்ஸ் இருக்குது. ஆனால் அதை வந்து முடித்த விதம், அதுக்கான அந்த அவுட் இருக்கு இல்லையா, ஃபைனலாக முடிப்பாங்களே, அதை கரெக்டாக முடிச்சிருந்தாங்க. அதான் அந்த படத்தில் பாராட்டக்கூடியது. அதுக்காக கலையரசன் அவர்களை பாராட்டலாம். அது மட்டும் இல்லாமல் எது கல்யாணம், அதுமாரி எது விட்டு கொடுத்து வாழ்கிறது, ஸோ கப்புள்ஸ்னால் என்ன, ரிலேஷன்ஷிப்னால் என்ன, அது எல்லாத்தையும் இந்த ஆண் பாவமானது நல்லாவே சொல்லியிருக்காங்க. அதை எடுத்து வச்ச விதம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்க்ரீன் பிளே வடிவில் முக்கியமாக ஸ்க்ரீன் பிளேவாக நல்ல ஒரு அவுட்டாக இருந்தது. கப்புள்ஸாக போய் பார்க்கும்போது ஒரு திருப்தியோட சில விஷயங்களை, அதாவது நம்ம மனசுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்கும், பொண்ணுக்கும் பையனுக்கும் ஒரு மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லாமே இந்த படத்தில் இருந்திருக்கு. ஸோ அதுதான் இந்த படத்துடைய மெயின் ப்ளஸ். அதுவும் இந்த படத்தில் ஒரு 4 சம்பவம் வரும். அதுவும் 3ஆவது சம்பவம் தான் ரொம்ப ஹைலைட்டான சம்பவம். அது கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. படத்தில் நிறைய இடங்களில் கிளாப்ஸ் அள்ளுது. ஹிலாரஸியான மூமெண்ட் இந்த படம் ஃபுல்லாகவே நிரம்பி வழியுது. அதுக்கு எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதுவும் வந்து மாளவிகா வந்து பார்த்திங்கன்னா பெண்ணியம் பேசுகிற பொண்ணு மாதிரி ஷோ பண்ணிப்பாங்க. அது ஷோ பண்ணுற விஷயம்லாம் வந்து செம்ம அல்டிமேட்டாக இருந்தது. அந்த ஜியு போப்போட ஃபோட்டோ வச்சுக்கிட்டு மார்க்கால் சொல்கிறதா இருக்கட்டும், அப்புறம் வந்து போர்பந்தர் சொல்கிற சீன்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் 2-3 ஹைலைட் இருக்குங்க. அப்புறம் இவர் வந்து லுங்கி கட்டிட்டு போகிறது, அவங்க வந்து ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ்ஸு, இது எல்லாமே ஒரு மாதிரி வித்தியாசமான அப்ரோச் தான். ஸோ அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஆக்சுவலி இருக்குது.
இந்த இடத்துல சில விஷயங்கள் கொண்டு வரணும், அதை நல்லாவே எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அதேமாதிரி டைவர்ஸ் போகிற சில சுச்சுவேஷன் வருது இல்லையா, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பட்ட விதமும் சரி ரொம்பவே கரெக்டாக கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஈகோ கிளாஷ் கப்புள்ஸ் கிட்ட வருது இல்லை, அதை பற்றி ரொம்ப இன்னும் நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லி ஆகணும். அது ஏன் வருது, அதுக்கான பேசிக் ப்ராப்ளம் என்ன அப்படின்றத நல்லாவே எடுத்து வச்சுருக்காங்க. அதுக்காகவும் இந்த டீமை பாராட்டலாம். ஸோ ஒரு அவுட்டாக நல்லா வந்திருக்க படம். ஸோ இதில் பெட்டர்மெண்ட்டாக வந்திருக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி இந்த படத்தில் கொஞ்சம் ஃபீல் ஆகுது. ஒரு கம்ப்ளீட் படமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி தான். அதாவது பொதுவாக இது ஏன் அப்படி சொல்லுவோம்னா, இந்த நல்லா இருக்க படத்தில் தான் அந்த மாதிரி ஃபீல் இருக்கும். ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுன்ற மாதிரி. அது மாதிரி தான் எனக்கு இந்த படம் நல்லா இருக்க படம் தான், பட் ஏதோ ஒரு மிஸ் ஆகுற மாதிரி ஃபீல் இருந்தது. அதேமாதிரி இன்னும் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் ஆட் ஆன் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோண வைக்குது. அண்ட் ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ண விதமும் நல்லா இருந்தது. பட் ரொம்ப டூ மச் அதாவது கொஞ்சம் சேஃபர் சைடாக ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணாங்களோ அப்படின்ற மாதிரியும் கொஞ்சம் தோண வைக்குது. மற்றபடி இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா, இல்லை கண்டிப்பாக பார்த்தே தீரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆண் பாவம் பொல்லாது கண்டிப்பாக நீங்கள் தியேட்டரில் போய் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு கப்புள்ஸ் ஃப்ரெண்ட்லி படம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 3.4. ஸோ இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன் நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி ஸ்டே வித் மீ FDFS with மோகி.